அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை, டாக்டர் SNS கல்வியியல் கல்லூரி, கோவை. இன்னைக்கு நம்ம கற்றலுக்கான மதிப்பீடு அப்படிங்கிற பாடப்பகுதியில் நம்ம வகுப்பறை கற்பித்தலுக்கான கருவிகளும் நுட்பங்களும் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வகுப்பறையில் மாணவர்களை மதிப்பீடு செய்வதற்கு பல்வகையான கருவிகளும் பல்வேறு வகையான நுட்பங்களும் வகுப்பறை சூழலில் ஒரு ஆசிரியர் பயன்படுத்துகிறார். என்ன மாதிரியான கருவிகள் நம்ம பயன்படுத்தலாம், அந்த கருவிகளின் மூலம் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதன் மூலம் அவங்க பெறக்கூடிய பின்னூட்டம் என்ன, இதன் மூலம் எவ்வாறு மாணவர்களுடைய கற்றலை நம்ம மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது சுய அறிக்கை அப்படிங்கிற மதிப்பீட்டு கருவியை பற்றி தான். சுய அறிக்கை இந்த தலைப்பே நம்மளுக்கு தெரியுது. சுயமாக ஒரு கருத்துக்களை நம்ம மதிப்பீடு செய்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு. இந்த முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வினாப்பட்டியல் அமைப்புடைய வினாக்களை கொண்டது. இந்த முறையில் ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேருக்கு நேராகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ கேள்விகளை தந்து அதுக்கான பதிலை பெறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கல்வி கூடங்களில் மாணவர்களின் கற்றல் சார்ந்த குறைபாடுகளை அறிந்து கொள்வதற்கும் இவ்வகையான வினாக்களை பயன்படுத்தி நம்ம மாணவர்களுடைய குறைகளை நம்ம அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தானே மதிப்பிடுதல் வகையை செய்வதற்கு இம்முறை மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. எனவே சுய அறிக்கை மூலம் மாணவர்கள் தங்களை பற்றி தாங்களே அறிந்து கொள்வதற்கும் மற்றவர்களை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கும் இந்த முறை ஒரு சிறந்த ஒரு மதிப்பீட்டு முறையாக நம்ம பின்பற்றலாம். சுய அறிக்கையினுடைய மாணவர்கள் செயல்பாடுகள் 3 அம்சங்கள் கொண்டதாக இருக்குது. ஒன்று தானே கண்காணித்தல், 2வது தானே மதிப்பிடுதல், கற்றலில் தன்னுடைய சிறு சிறு குறைபாடுகளை சரி செய்தல். இந்த மாதிரியான சிறந்த உத்திகளை சுய அறிக்கை மூலம் நம்ம பெற முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த சுய அறிக்கை மூலம் மாணவர்கள் தங்களது கற்றல் பற்றிய பின்னூட்டம் கிடைக்கிது. அதன் மூலம் தங்களது கற்றலை மேம்படுத்தி கொள்வதற்கும் இந்த சுய அறிக்கை ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்குது. இந்த சுய அறிக்கை மூலம் மாணவர்களுக்கு ஊக்கம் கிடைக்க பெற்று அவங்க சிறந்த ஒரு கற்றல் சூழலை உருவாக்குவதற்கும் தங்களை பற்றி தாங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த முறை ரொம்ப பயனுடையதாக இருக்குது. அதுபோல் ஆசிரியரிடம் தங்களிடம் கற்றலை பதிவு செய்வதற்கும் இந்த சுய அறிக்கை அளிக்கும்பொழுது அவங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் என்ன மாதிரியான பின்னூட்டம் ஆசிரியர் வழங்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் அவங்க தங்களை மேம்படுத்திக்கிறதுக்கும் இந்த சுய அறிக்கை ரொம்ப பயனுடையதாக இருக்குது. இந்த சுய அறிக்கையோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பற்றி பார்க்கலாம். அடுத்ததான் இந்த சுய அறிக்கை பல்வேறு மக்களிடமிருந்து தகவல்களை மிக எளிதாகவும் விரைவாகவும் குறைந்த செலவிலும் தகவலை திரட்டுவதற்கு பயன்படக்கூடிய மிக சிறந்த ஒரு முறை. சுயமாக தங்களை பற்றி அறிந்துக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு முறையை தான் நம்ம சுய அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தொலைதூரத்தில் வாழ்பவர்களிடமிருந்தும் சுய அறிக்கை மூலம் நம்ம எளிதாக தகவல்களை பெற இயலும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, பெரிய பெரிய லெவலில் தகவல்களை சேகரிக்கிறாங்க, ஆய்வுக்காக பண்ணும் பொழுதும் இந்த நம்ம சுய அறிக்கை மூலம் நம்ம அந்த பிரச்சனை அல்லது அந்த ப்ராப்ளம் அந்த தகவல் நடந்த இடத்துக்கு நேரில் சென்றும் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சுய அறிக்கையை அனுப்பி அவங்ககிட்ட இருந்து தகவல்களை சேகரிக்கலாம். இதன் மூலமாக பெரும்பான்மையான மக்களிடமிருந்து தகவல்களை எளிதாக சேகரிக்க முடியும். அடுத்ததாக சுய அறிக்கையோடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுய அறிக்கை மூலம் பெறப்படக்கூடிய தரவுகள் ஏற்புடைமை மற்றும் நம்பகத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளர் சுய அறிக்கை படிவம் தயாரிக்கும் பொழுது டபுள் மீனிங் சொல்லக்கூடிய இரு பொருள்படும்படியான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த தரம் அந்த தேர்வினுடைய இந்த மதிப்பீட்டு கருவியோட தரம் என்ன செய்யுதுன்னா குறையுது, ஏற்புடைமை. அது மட்டும் இல்லாமல் பெறப்படும் தகவல்களில் நம்பகத்தன்மை குறைபாடும் ஏற்படுவதற்கு இந்த சுய அறிக்கை ஒரு முக்கியமான கருவியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மதிப்பீட்டு கருவி சரிபார்க்கும் பட்டியல். ஏற்கனவே நம்ம சுய அறிக்கையை பற்றி பார்த்தோமா, இன்றைக்கி நம்ம சரிபார்க்கும் பட்டியல் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். சரிபார்க்கும் பட்டியல் அப்படிங்கிறது ஒரு வினா நிரல் முறையான ஒரு மதிப்பீட்டு கருவி தான். அது மட்டும் இல்லாமல் வினா நிரல் விவரம் அளிப்பவராலே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சரிபார்க்கும் பட்டியல் கருவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை மூலமாக அதிகப்படியான விவரங்களை நம்மளால் திரட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் சரிபார்க்கும் பட்டியலில் ஆம் இல்லை வகை வினாக்களும் இருக்கும், கருத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கருத்தறி வினாக்களும் இதில் நம்ம பயன்படுத்திக்கலாம். கல்வி ஆய்வுக்கு தேவையான கருத்துக்களை விவரங்களை சேகரிப்பதற்கு இது ஒரு சிறந்த கருவியாக விளங்குகிறது. சரிபார்க்கும் பட்டியலை தணிக்கை நிரல், குறியீட்டு பட்டியல், இந்த மாதிரி பல வகையான நிரல் பட்டியல் என்று சொல்லி நம்ம தகவல்களை சேகரிக்கலாம். வெவ்வேறு விதமாக இந்த சரிபார்க்கும் பட்டியலை நம்ம மாணவர்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, மதிப்பீட்டு கருவியோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த சரிபார்க்கும் பட்டியலை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அதன் மூலம் தேவையான தகவல்களை நம்மளுக்கு திரட்டிக் கொள்வதற்கு இந்த சரிபார்க்கும் பட்டியல் ஒரு சிறந்த கருவியாக இருக்குது.
இந்த சரிபார்க்கும் பட்டியலுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எதை அளவிடுவதற்காக அந்த கருவி உருவாக்கப்பட்டுச்சோ அந்த தன்மைகள், அந்த பண்புகள், இதை பற்றி மதிப்பீடு செய்ய இயலும். அது மட்டும் இல்லாமல் பாட தொடர்பான பகுதிகளுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பயன்படுத்தப்படுகிறது. தெளிவான மற்றும் குறிப்பிடத்தக்க தகவல்களை நம்ம சரியான முறையில் மதிப்பீடு செய்வதற்கு பெரும்பாலான மக்களால் பயன்படுத்தக்கூடிய மதிப்பீட்டு கருவியாக சரிபார்க்கும் பட்டியல் நம்மளுக்கு இருக்குது. சரிபார்க்கும் பட்டியலுடைய தீமைகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தயாரிக்க வேண்டிய உருப்படிகள் தேர்ந்தெடுக்கும் போது என்ன மாதிரியான விவரங்கள் தேவை, எந்த விளக்கங்கள் தேவை, எதற்காக அந்த கருவி உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களுக்கெல்லாம் விடை காணும்படி அந்த சரிபார்க்கும் பட்டியல் என்ன பண்ணணும்னா உருவாக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் நிரல் பட்டியல் தயாரிப்பதற்கான விவரங்களை எவ்வளோ நம்ம தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் படித்து பார்த்து நம்ம தகவல்களை சேகரித்தா மட்டும்தான் இந்த சரிபார்க்கும் பட்டியல் நம்மளுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும்.